நாகையில் தமிழக மீனவர்கள் 17 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் புகுந்து தொடர்ந்து அட்டூழியம் செய்யும் கொள்ளையர்களின் கொட்டம் அடக்கப்படுமா? எல்லை மீறி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்வது தொடர்கதையாகி உள்ள நிலையில் அந்நாட்டு கடற்கொள்ளையர்களும் அத்துமீறுவது மீனவர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஒரே நாளில் 3 இடங்களில் மீனவர்களை தாக்கி 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நடந்தது என்ன? தமிழ்நாட்டில் தற்பொழுது மீன்பிடி தடைகாலம் அமலில் உள்ளது. இதனால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு விசை படகுகளில் மீன்பிடிக்க செல்வதில்லை. அதே வேளையில் நாட்டு படகு உட்பட சிறிய படகுகளில் கடலோர கிராமத்தினர் மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அதில் ஆனந்த், முரளி, சாமிநாதன், வெற்றிவேல், அன்பரசன் ஆகிய 5 பேர் கோடியக்கரையில் இருந்து தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதிவேக திறன் கொண்ட படகில் 6 பேர் கொண்ட இலங்கை கடற்கொள்ளையர்கள் அவர்களை சுற்றி வளைத்துள்ளனர். பின்னர் அவர்கள் பட்டாக்கத்தி, அரிவாள், இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நாகை மீனவர்களை கண்மூடித்தனமாக தாக்கி உள்ளனர். தொடர்ந்து கத்தி முனையில் மிரட்டி மீன்பிடி வலை, GPS கருவி உள்ளிட்ட உபகரணங்களை பறித்து கொண்டு தப்பி ஓடி உள்ளனர். இதேபோல் செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் மற்றும் வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் மீதும் கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி மீன்பிடி உபகரணங்களை கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது. கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த நாகை மீனவர்கள் 17 பேரும் நீண்ட போராட்டத்திற்கு பின் கரை திரும்பினர். கரை திரும்பிய அனைவரையும் சக மீனவர்கள் மீட்டு ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக இலங்கை கடற்கொள்ளையர்கள் அட்டூழியம் அதிகரித்து வருவதாக நாகை மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருவா, கம்பி, மண்டா எல்லாம் போட்டு ஆள் மேலே மாட்டி இழுத்து ஆளாம் இழுத்து தள்ள போட்டாங்க. அடித்து பெரிய பெரிய பட்டை கத்தி எடுத்து வந்து அடிக்கிறாங்க. வெட்டிட்டு உங்களை வெட்ட தானே வந்தேன், உங்களோட பொருள் பிடுங்க தானே வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டில் ஒரு பொருள் கூட இல்லை, ஒரு குண்டூசி பொருள் கூட இல்லை, ஒரு பேர் பாஸ் சாமாங்க எதுவுமே வைக்கல, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். ஐஸு புட்டி, வலை, செல்லு, அது இது, GPS எல்லாத்தையும், ஒரு ஜாமான் கூட வைக்கல, குடிக்க தண்ணி கூட வைக்கல, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரு பேப்பர் கூட இல்லை. அங்கேருந்து வந்தாங்க 6 பேர் வந்தாங்க. எல்லாம் அவங்க பெரிய பெரிய ஆயுதத்தை எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம், நம்ம எதுவுமே சும்மா வெறும் கையில் தான் போகிறோம். அவங்களோட ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க வந்து பெரிய பெரிய ஆயுதத்தை வந்து போட்லேயே வெட்டுறாங்க. அப்படி வாராக வெட்டுறாங்க. ஒரு ரேடி ஏன்னா வாராக அந்த பெரிய ராடு கம்பியால் ஒரு ரேடி அடிச்சிட்டாங்க. அடித்து அப்படியே நான் கிடக்கிறேன், ரத்தம் ஆறு ஓடுது. எல்லோரும் தண்ணியில் விழுந்து பாய்ஞ்சி தத்தளிச்சு தான் மீட்டு தான் வந்துக்கிறோம். நாங்கள் உயிர் போய் கண்டிஷனில் தான் வந்து சேர்ந்துக்கிறோம். அப்படி வந்து அவங்க வந்து கொடுமை பண்ணுறாங்க. வாழ்வாதாரமே போகுது. இதனால் தொழிலே பார்க்க முடிய மாட்டேங்குது. மீன் பிடிக்க போக முடியாது போல். இதுக்கு மேலே மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை காணணும். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அப்போ 2 போட்டில் 6 பேர் வந்தாங்க. என்னென்ன கையில் கிடச்சா எல்லாத்தையும் எடுத்து அடித்தாங்க. எல்லாரையும் சரியான அடி அங்கே இங்கே அடித்து மட்டும் எல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே விழுந்துட்டேன். எல்லாத்தையும் 4 தட்டி எடுத்து விட்டு அடி அடிக்கிறாங்க எல்லாம். அதான் அதுக்கப்புறம் நாங்கள் வலையை வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக வந்து துணைக்கு 2-3 போட்டை எடுத்துகிட்டு போய் போட்டை கூட்டிகிட்டு போய் வலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஏற்கனவே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்வது வாடிக்கையாகி உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சூழலில் ஒரே நாளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 மீனவர்களை தாக்கி இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீன்பிடி வலை உட்பட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை கொள்ளையடித்துள்ளனர். இச்சம்பவம் ஒட்டுமொத்த மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. இதனிடையே இலங்கை கடற்கொள்ளையர்களின் அத்துமீறல் தொடர்பாக வேதாரண்யம் கடலோர காவல் குழுமத்தினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.